ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சஞ்சய் அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் முட்டை மிளகு சேர்த்து பொரியல் பண்ண போகிறோம். ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டான பொரியல். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நம்ம வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த காலிஃப்ளவர் பொரியல் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பாதி மீடியம் சைஸ் காலிஃப்ளவரை இந்த மாதிரி குட்டி குட்டி பூவாக உதுத்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதில் நல்லா கொஞ்சம் வெந்நியும் மஞ்சள் பொடியும் போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா நல்லா கொதிக்கிற வெந்நீர் இருக்கு இல்லையா, அதை இது உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம சேர்க்கும்போது இதில் இருக்கிற புழு பூச்சிகள் எல்லாமே போயிடும். அதே சமயத்தில் காயும் ஒரு 30-40% வெந்துடும். இப்போ இதை நல்லா கலக்கிட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு நம்ம அப்படியே ஓரமாக வச்சிடலாம். இதுக்கப்புறமா இதில் இருக்கிற தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு இன்னும் 2 டைம் தண்ணி சேர்த்து இதை நல்லா கழுவிட்டு சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்காக ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா மிளகு பொடி. இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. பாத்திரம் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நிறைய தேவைப்படாது. 2 ஸ்பூன் இல்லைன்னா 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம மிளகு பொடி சேர்க்குறோம் இல்லையா. அதுக்கப்புறமா அந்த கருவேப்பிலையும் உள்ளே சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. வெங்காயம் கண்ணாடி மாதிரி வர வரைக்கும் வதக்கிக்கலாம். கிட்டத்தட்ட இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்மளுக்கு 1 நிமிஷம் தேவையானதாக இருக்கும். இதுக்கப்புறமா நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இந்த காலிஃப்ளவரை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா 2-3 டைம் நல்லா தண்ணி விட்டு நல்லா கழுவிடுங்க. அப்படின்னா தான் அதில் இருக்கிற அந்த பூச்சிக்கள்லாம் வெளியே போயிடும். இப்போது தண்ணியே இல்லாமல் நல்லா இதை உள்ளே சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை வதக்கிடலாம். லைட்டாக இந்த மாதிரி உப்பு எல்லா இடத்துலையும் படும்படி வதக்கிட்டு நம்ம ஒரு மூடி போட்டு சிம்மில் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 7-8 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே வேக விட்டுடலாம். பாருங்கள், 8 நிமிஷம் ஆயிடுச்சு. இது காய் நல்லாவே வெந்துருச்சு. உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். ஏன்னா நம்ம வெந்நி விட்டு நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வைக்கிறதுலே காய் ஒரு 40% வெந்துடும். அதனால் நம்ம ஒரு 8 நிமிஷம் வச்சா போதும். காய் நல்லாவே வெந்துருச்சு. நம்ம குட்டி குட்டி பூவாக நம்ம எடுத்து வச்சுருக்கனால சீக்கிரமாக வெந்துடும். இப்போது ஒரு 3 முட்டையை நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். உள்ளே சேர்த்துட்டு உடனே கிண்டிடாதீங்க. கொஞ்சம் நேரம் கழித்து அதுக்கப்புறமா கிண்ட ஆரம்பிங்க. ரொம்ப நம்ம போட்ட முட்டையை சேர்த்த உடனே நம்ம கிண்டிட்டோம் அப்படின்னா ரொம்ப அந்த முட்டைலாம் குட்டி குட்டி பீசஸாக ஆயிரும். அதுக்கப்புறம் அது சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா இருக்காது. அதுக்காக தான் லைட்டாக கிண்டி விடுங்க. அப்படின்னா தான் நம்ம அந்த காலிஃப்ளவர் சைஸ்லேயே அந்த முட்டையும் நல்லா உதிர்ந்து வரும். இப்போது லைட்டாக அடி பிடிக்காமல் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இதுக்கப்புறமா அந்த முட்டை சேர்த்துருக்கனால அந்த முட்டை ஸ்மெல் தெரியாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். அப்புறமா நான் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்த்துக்கிறேன். நீங்கள் 1 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். மிளகு பொடி சேர்த்துட்டு லைட்டாக பரட்டிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான். நம்ம முட்டை நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இந்த மஞ்சள் பொடி மிளகு பொடி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். சூப்பரான காலிஃப்ளவர் முட்டை மிளகு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். அதுக்கப்புறமா சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். எப்படினாலும் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இவ்வளோ பொறுமையாக இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.